மட்டும் அப்படி தூக்கின்னு போலியா? நீங்க வந்து சின்ன பசங்க, இந்த மாதிரிலாம் வந்து நீங்க பேசக்கூடாது. நீங்க கூட பேசக்கூடாது பேட் வேர்ட்ஸ். ஆயா சரி, ஆயா பேசுனது தப்பு தான். நானும் ஆயா திட்டிட்டேன். நான் பேசுவேன், வயசானவங்க நான் பேசுவேன். அப்ப மம்மி கூட தான் பேசுவாங்க. நீங்க யார் மம்மியை கேட்கறதுக்கு? பேசுவாங்களா? வந்து பேச சொல்லு. பேசுனா பத்திரகாளி ஆயிடுவா, இந்த மாதிரி ஆயிடுவா, இவ ரிச்சின்னு பார்த்துன்னு இருக்காங்களா சொல்லுவீங்க. ஆமா, ரிச்சின்னா பார்த்துங்களா? நீங்க பாத்தீங்களா? ஆமா, நீங்க மட்டும் ரிச்சின்னு பார்த்துன்னு இல்ல, நான் வயசானவங்க. நீங்க ஆமா, விஷயம் வேலை செஞ்சு சொன்னது தப்பா? உங்க அம்மாவை சரி ஆயா சொன்னான்னா வேலை வந்தேன்னா கூட ஒரு வேலை செய்யணும்னு சொன்னாங்கல்ல. துணி துவைச்சிட்டு வீட்டு படுக்கிறாங்கல்ல, வேற என்ன வேலை? நீங்க மட்டும் என்ன செஞ்சீங்க அப்படி? நாங்களாம் செய்யலாமா? ஆமா, இப்பதாம்மா நீங்க வந்ததுக்கு தாம்மா உட்காந்துங்கிற வீட்டுல. ஆமா, நீங்க வரலன்னா உங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். அவ டாய்லெட்ல யார் இருக்காங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லுன்னு சொன்னா அவ போய் டாய்லெட்ல உட்கார்ந்து இருக்கா. அதை நான் சொல்லி சிரிச்சேன். நான் அதான் ஆயா கிட்ட சொல்லி சிரிச்சா, சிரிப்பை பாரு சந்தோஷமா இருக்கிறாங்க பாருன்னு சொல்றாங்க. இது மட்டும் கரெக்டா? நாக்கு அழுகி போகணும் இப்படிலாம் சொல்லுமா? அப்ப நான் இப்படிலாம் பேச்சு அப்படியே நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தப்புல இத நீங்க உங்களை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு. ஆமா ஆமா, நான் ரொம்ப ஜாலியா இருக்கிறேன் பாரு. எனக்கு எல்லாம் கரெக்டா நடந்து போச்சு. ஆமா, என்ன நடந்துச்சு எனக்கு சொல்லு. அதான் நீங்க வீடியோ போடுறீங்கல்ல, வீடியோல ஒரு மாசம் ஒரு 50,000 வருதா? நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை தான் வீடியோ போடுறீங்க. வீடியோ போடுறீங்க 10 தடவை சொல்லி திருப்பேன். நீங்க போய் வேற வச்சுக்கோங்க. மாசத்துக்கு ஒரு தடவை தான். இப்பதான் நான் போறது கிடையாது சார்ஜி வீடியோ. சரியா? ஒரு தடவை மட்டும் தான் போய் போடுறேன். ஏன் நேத்து நைட்டு நான் போட்டேன் தெரியுமா உங்களுக்கு? நேத்து நைட் எங்க நீங்க தூங்கிட்டீங்க. நான் அப்புறம் பார்த்துட்டு போய் லேட்டா தான் போட்டு வந்தேன். நான் சும்மா நானு சும்மா சொல்லி நான் போடுறேன் போடல, அதை பத்தி உங்களுக்கு என்ன? ஆறா அவுட் போட்டு டிங்கு 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 ஓடுன்ற வீட்டுல சத்தம் போட்டு கத்தியா பட்டி. நீ வந்து என்ன வந்து உன்னை விட நான் பெரிய பொண்ணு தானே, நீ சின்ன பொண்ணு தானே. என்னை விட வாயில தண்ணி வச்சு நீ மூஞ்சில வந்து துப்புற. இது கரெக்டா? சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுங்க. கரெக்டா? இது நல்ல பழக்கமா? காலில் வந்து என்னை எட்டி உதைக்கிற தவடையில் அன்னைக்கு பலார்னு 2 பக்கமும் அடிச்சுட்டு போகிறேன். எனக்கு எப்படி தெரியுமா எரிஞ்சுது? நான் உன்னோட பெரிய பொண்ணு தானே, உனக்கு சித்தி தானே நான். நீ பண்ணலாமா அதை? அதெல்லாம் தப்பு தானே? அப்போ ஆயா பண்ணுறதோ கரெக்டு தான். ஆனால் நம்ம குழந்தைங்க தான் நாங்கள் வளர்க்கணும். தவிர உங்களை வேலைக்கு போயிடுவோம். உங்களை தவிர யாருக்கு செய்யலாம்? யாருக்கு செய்யலாம்? ஒருத்தவங்க செய்திங்க அவங்க என்ன செய்றீங்க சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. ஊதி கை உரு. இப்ப பேசுறது மட்டும் தப்பு இல்லையா? அது மட்டும் தான் செய்றீங்க. ஆமா ஆமாண்டி. நம்ம கேளுங்க கேட்காத. நான் இது செஞ்சிட்டேன், நான் அது செஞ்சிட்டேன்னு சொல்றீங்க. ஏய் கம்னு இரு. இப்போ நீங்க எதுக்கு ஆயா கிட்ட வந்து இந்த டாபிக் எடுத்தீங்க? நான் எங்க எடுத்தேன்? நான் இப்படிதான் பத்து நின்னேன். ஆயா தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன் உனக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏன்னா நீங்க தான் பேட் வேர்ட்ஸ் சொன்னீங்க. அது போய் அவங்க சொல்லா கட்டினா சந்தியா வந்திருக்காது. நீ ஏன் சொன்ன சார்? எல்லாத்தையும் போய் வெளியில சொல்லிறீங்க. அம்மா நீ வெளியில சொல்ற நம்ம என்னத்த சொல்ற? வெளியில போறதில்ல நாங்க. நீங்க காசா கிராண்ட்ல போய் சேர்க்க போறீங்கன்னு சொல்றீங்க. எந்த ஸ்கூலு டிசைட் பண்ணிட்டாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து தெரியலன்னு சொல்லலாம்ல. நீங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட போய் வெளியில சொல்லிடுறீங்க. சரிம்மா. அம்மா நீ கேட்கலம்மா அவங்க எந்த ஸ்கூல் சேர்க்க போறீங்கன்னு கேட்டாங்களா? யாரு? ஆமா, காசா கிராண்ட்னு போய் சொல்லிட்டு வந்துருக்கீங்க. வேலம்மாள்னு கூட சொல்லலாம். காசா கிராண்ட்னு எதுக்கு சொன்னீங்க நீங்க? வேலம்மாள்னா காசா கிராண்ட் ரெண்டுல எதுன்னு தெரியலன்னு சொன்னேன் நான். ஏமா இது சொன்னதுனால தான் முன்னாடியே யாரு அம்மா கிட்ட வேலம்மாள் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க எது போய் காசா கிராண்ட்னு சொல்றீங்க? நீ ஏன் சொன்ன வேலம்மாள்னு? நீ தெரியலன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே?
அங்கதான் சேர்க்க போறாங்க. சரி அங்கே தானே சேர்க்க போகிறாங்க. இப்போ நான் காசு கேட்குறேன்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? நான் தான் ஆல்ரெடி வேலை நான் சொல்லிட்டேன். இப்போ அது என்ன அது தப்பு? ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. அவங்க அதை அதனாலயா? பெரிய இஷ்யூவாகவே எடுத்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போய் தெருவுலாம் சொல்லாதீங்க. இந்த தமிழ் போய் சொல்லிச்சு பாரு, நான் யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு. ஏன் சொல்ல போகிறேன் சார்லி? தப்பு. உட்கார். நீங்க வெளியில நீ சொல்றது உட்காரு. நீ உட்காரு. உட்காரு, நான் சொல்கிறேன். நாங்கள் போய் சொல்லுவோம். நீ கீழே உட்காரு. நீ இல்லை அங்கே போய் சொல்லுவோம். அது கூட நாங்கள் போய் சொல்லுவோம். அதான் சொல்லிட்டீங்களே. என்ன சொன்னோம்? காசு ஆகிறான்னு. நான் அது சொல்கிறேன். எவ்வளவு ஃபீஸ் தெரியுமா? 1 lakh இருக்கும். அது அதை வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு நம்ம போய் சொல்லிடுவோம். நாங்கள் ஏன் சொல்லலாம்? அதுன்னா அது எப்படி போய் சொல்லுவோம்? அவங்க காலமாக நினைக்க மாட்டாங்க, அவனுக்கு தெரியாது. நாங்கள் போய் சொல்லிடுவோம். எல்லாத்தையும் போய் வெளியில சொல்லிடுறீங்க வீட்டுக்காரஸ். நீங்க தான். ஏம்மா அவங்க கேட்குறாங்கம்மா. சரி நீங்கள் கடைக்கு போகிறீங்களே, இவங்க ஏன் இன்னும் ஸ்கூலுக்கே போகலன்னு அவங்க ஏன் கேட்குறாங்க? டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுங்க. எந்த ஸ்கூல் எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க அது சொன்னா ஒன்றும் எந்த தப்பு கிடையாது. ஸ்கூலுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க எந்த ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க, எந்த ஊர்ல அது சேர்க்க ஏதோ ஒரு போறாங்கன்னு கேட்கும்போது தான் நான் ஸ்கூல் சொல்லுவேன். இருக்குதா, அதில் எதுனா ஒன்று சேர்ப்பாங்கன்னு சொல்லுவேன். நீங்க பேர்லனாலும் சரிம்மா, உங்களை பத்தி கேட்டா அவங்க எங்க ஃபேமிலியே கிடையாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறேன். விடுங்க நீங்க. ஓகேவா? சொல்லுங்க. அவங்க எங்க ஃபேமிலி கிடையாது. ஏன்னா இப்போ வாழ்ந்துட்டீங்கள, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாழ்ந்துன்னு வச்சுக்கோ, மூஞ்சி கூட திரும்பி பார்க்காதா. நீ ஒரு ஆன்லைன் நம்பர் நான் ஆயா இவ சித்தி தாத்தான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி பேசுறீங்க நீங்கள். ஆமா, நாங்களாம் பெரிய பசங்க ஆயிடுவோம். பெரிய பசங்களாயிட்டீங்களா, நீங்கள் இது பேசுங்க, அது மேலே பேசுங்க. உங்களோட ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ட்ரைனிங் பேசுறது பெருநாடி அம்மா தெரியாது சொல்லிட்டு நான் குழந்தைங்க தனியாக எனக்கு தலை காசு கொடுத்தீங்களேன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அது கட்சி கொடுத்து அனுப்புனா அது எதுவும் ராத்திரி சொன்னான் அவன் சொல்லுவார் சொன்னாங்க கேட்பாரு மதியில் அப்படி அம்மா திட்டுவாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விட்டுட்டு சொன்ன சொன்னல எனக்கு என்னதுன்னு ஞாபகம்.